வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, பக்கெட் பிரியாணி. வாங்கம்மா வாங்க, பிரியாணிமா பிரியாணி, பக்கெட் பிரியாணி. ப்ளூ கலர்ல டப்பா இருக்கிறதுனால நீங்க உஜாலான்னு நினைச்சிட்டு துணி துவைக்கலான்னு இங்க வந்துடாதீங்க. இது பிரியாணிமா பிரியாணி, பக்கெட் பிரியாணி. பக்கெட் பிரியாணி போட்டு ஒரு வருஷம் ஆனதுனால நம்ம கஸ்டமர்லாம் ரொம்பவே ஆசைப்பட்டு கேட்டாங்க. அதனாலதான் பக்கெட் பிரியாணி இன்னைக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வாங்கம்மா வாங்க, பக்கெட் பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. இது ஒன்றும் பழைய பக்கெட் பிரியாணின்னு நினைச்சாங்க, இது புதிய பக்கெட் பிரியாணி. அதனாலதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ப்ளூ கலர்ல பிரியாணி டப்பாவை போட்டிருக்கோம். வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க வாங்க. சூடான சுவையான பக்கெட் பிரியாணி 5 கிலோல இருந்து அரை கிலோ வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. வாங்கம்மா வாங்க, பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க. பக்கெட் பிரியாணிமா, பக்கெட் பிரியாணி. கும்பல் கும்பலா வாங்க, பக்கெட் பக்கெட்டா வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு பிரியாணி பட்டியா பையன பிரியாணியே? ஓனர் இன்னைக்கு என்ன அர்த்தம்? நான் என்ன நேத்து முந்தாத்து அதுக்கு முன்னாடி நல்லா போட்டேனாக்கும். என்ன ஓனர், நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு. அதுவும் பக்கெட் பிரியாணி விட்டு ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஓனர். அதனால தான் நானே விளக்கம் கொடுத்து விளம்பரம் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். பாய்வன் ஞாயிற்றுக்கிழமையான சண்டை பிரியாணி விற்கா. திங்கட்கிழமையான மண்டே பிரியாணி விற்கா. செவ்வாய்க்கிழமையானா செவ்வாய்க்கிழமையான வெஜ் பிரியாணி குச்சி பிரியாணின்னு வித்துக்கிட்டு இருக்கா. புதன்கிழமையான பாய் வீட்டு பிரியாணின்னு வித்துக்கிட்டு இருக்கா. ஓனர் வியாழக்கிழமை மட்டன் பிரியாணின்னு ஒன்று வித்துக்கிட்டு இருப்பா. வெள்ளிக்கிழமையான மஷ்ரூம் பிரியாணின்னு விற்பா. சனிக்கிழமையான சளி பிரியாணின்னு கூட விற்பா. ஷோ ஓனர், நான் கூட அழகா சொல்றீங்களே, நீங்க சொல்ற ஆர்டர்லயே நான் பிரியாணி வித்துடலான்னு பார்த்தேன். இப்படி கடைசியில கொண்டு ட்விஸ்ட் வச்சிட்டீங்களா ஓனர்? பின்ன உனக்கு பிரியாணி விற்க காரணம் தேவையாக்கா? எதையா சொல்லி தனாம வித்துக்கிட்டு தான் இருக்கா. இன்னைக்கு என்னமோ புதுசா பக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு பக்கெட் பிரியாணிங்க போல்க. ஓனர் நான் ஒரு வியாபாரி ஓனர். ஆமா, பெரிய கப்பல் வியாபாரி. 5-6 கப்பல்களுக்கு சொந்தக்காரி இவரு. ஓனர் அந்த மாதிரி எதுவும் சொந்தமா இல்லைன்னு தானே வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன் ஓனர். நீங்களாவது ஒரு 50 பக்கெட் வாங்குங்க, கப்பல்களை வாங்க முடியுதான்னு பாப்போம். ஆமா, நீ கப்பல் வாங்கக்காக நான் 50 பக்கெட் வாங்கிட்டு போறேன். மொத்தமா தின்னு ஊதி உருண்டை ஆவறதுக்கு. ஏன் ஓனர் இப்படி டென்ஷனாவே இருக்கிய? பிரியாணி கடைக்கு வந்திருக்கிய, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வேண்டாமா? இந்த வாசனையை மூக்குல ஏத்தனாலே டென்ஷன்லாம் பறந்துடும் ஓனர். நான் வேற என்னமா இருக்க போல நினைச்சிட்டு வந்தேன். இந்த பக்கெட் பிரியாணி பார்த்தோன்னே டென்ஷன் ஆகி போச்சு. ஓனர் அப்படி என்ன எதிர்பார்த்து வந்தியா? சொல்லுங்க ஓனர், நான் செஞ்சு தரேன். ஆமா செஞ்சிருவாங்க. ஏற்கனவே இவ்வளவு பக்கெட் வச்சிருக்கா. சரி ஓனர், வாங்கி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட்ல கொண்டாடி ஒரு அண்டா பிரியாணியை சாப்பிட்டுவிய. அதானே விளம்பரம் பண்ணி விக்கையில ஒண்ணே அடிச்சுக்கிட யாருமே கிடையாது. ஆமா, பிரியாணி எவ்வளவு? ஓனர் 1 கிலோ பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா 300 ரூபாய் ஓனர். அதுவே 5 கிலோ பக்கெட் பிரியாணி 1250 ரூபாய் மட்டுமே. நீங்க 5 கிலோ வாங்கினா 250 ரூபாய் சேமிக்கலாம் ஓனர். அப்போ 1 கிலோ பக்கெட் வாங்கியாச்சுன்னா 50 ரூபாய் நஷ்டப்படணுமா? இல்ல ஓனர், 1 கிலோ பிரியாணி கூட நான் பக்கெட் தரேன்ல. 1 கிலோவை பார்சல்ல கூட கட்டி கொடுக்கலாம். ஆனாலும் 1 கிலோ வாங்குறவங்களே மதிச்சு நான் பக்கெட் போட்டிருக்கேன் ஓனர். 1/2 கிலோ வாங்கினா மட்டும் தான் பார்சல். 1/2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? 1 கிலோ வாங்கினா ஒரு பிரயோஜனம் இல்ல, 50 ரூபாய் நஷ்டம். 5 கிலோ வாங்கினா 250 ரூபாய் லாபம். ஆனா பக்கெட் ஒன்று தான் கிடைக்கும். என்ன பண்ணலாம்? குழந்தை எனக்கு 5 கிலோ பிரியாணி வேணும். ஒரு பெரிய பக்கெட்டை தூக்கிட்டு போங்க ஓனர். ஆனா 5 கிலோ பக்கெட்ல வேண்டாம். அப்படின்னா என்ன சொல்ல வரியா? கவர்ல கட்டிடட்டுமா? இல்ல குழந்தை, 5 பக்கெட் எடுத்துக்கிட்டே ஒரு கிலோவா? ஆனா பணம் மட்டும் 1250 ரூபாய் வாங்கிக்க. அஸ்கு புஸ்கு இது நல்லா இருக்க ஓனர். உங்களுக்கு நான் இவ்வளவு நீள விளக்கம் கொடுத்தா இப்படி வந்து கேப்பியன்னு நினைச்சு கூட பார்க்கல ஓனர். பின்ன 5 கிலோ பிரியாணி வாங்கினா ஒரு பக்கெட் தான் கிடைக்கும். இதுவே ஒரு கிலோவா தனித்தனியா வாங்கினா 5 பக்கெட் கிடைக்கும்ல. அதான் ஒரு பிரியாணிக்கு 50 ரூபா அதிகம் வரும். அது தாங்க தாரேன், 1500 ரூபா வரும். இப்ப நான் கேட்ட மாதிரி உன்னால தர முடியுமா முடியாதா? முடியாது ஓனர், அது எப்படி தர முடியும்? இதே நான் உங்ககிட்ட வந்து ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் குறைச்சு போடுங்க வாடகைன்னு சொன்னா குறைச்சு போடுவீங்களோ? அப்படிலாம் உங்களால வாங்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஓனர், இது என்னோட வியாபாரம், நான் தானே விலை சொல்ல முடியும். 5 கிலோ வாங்கிடுங்க, 250 ரூபா மிச்சம் பிடிங்க. இல்ல 5 கிலோவா தனித்தனியா எடுத்துட்டு போங்க, பக்கெட் எடுத்துக்கிடுங்க. 250 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், அது எனக்கு தந்துருங்க. ரொம்ப தான் நல்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீல எவனை ஏமாத்திக்கிற முடியாது ஓனர். வியாபாரம் ஓனர், நான் என்ன ஏமாறதுக்கு உட்காந்துருக்கேன். சரி ஓனர், 5 கிலோ பிரியாணில எத்தனை பக்கெட் வேணும்? ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கிறீங்களா? ஆளுக்கு ஒண்ணுனா என்ன சொல்ல வர நீ? இல்ல ஓனர், முதல் தடவை நான் பக்கெட் பிரியாணி வியாபாரம் பண்ணும்போது ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு போனீங்களா? உங்களுக்கு ஒன்று, உங்க தங்கச்சிக்கு ஒன்று, உங்க தம்பிக்கு ஒன்று, உங்க அம்மைக்கு ஒன்று, குடும்பமா ஆளுக்கு ஒரு பக்கெட்டை வச்சுட்டு ஒரு குடும்பம் சிரிப்பு சிரிச்சிட்டு சாப்பிட்டீங்களா? ஞாபகம் இருக்கா ஓனர்? அது நீ பண்ண வேலை. என் தம்பி தலையில கட்டி விட்டா. அந்த பிரியாணியை ஃப்ரிட்ஜ்ல வச்சு 3 வேளைக்கு தின்னுருக்கு. அப்படியே ஓனர், 3 வேலையை தினியா? நான் கூட ஓனருக்கு பெரிய வயிறு, ஒரே வேலையில முழுங்கிட்டாவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் நினைச்சு ஆச்சரியப்பட்டு இருக்கேன்னு பாத்துக்கிடுங்களா? ஆமா, ஆச்சரியப்படுவா. ரூபா கிடைக்குதுல்ல, ஆச்சரியப்படுவா. எங்க வீட்டுக்கு ஒரு பக்கெட் உண்டா போதும்.
நிரஜா வேற கட்டி குட்டாச்சு. ஓனர் அதான் இப்ப பாட்டி இருக்காவல்ல. பாட்டி எங்க நான் வாங்கிட்டு போறத திங்கவே? நீ கடை போட்டுருக்கான்னு தெரிஞ்சா பையன் எடுத்து இங்க ஒரே ஓட்டமா ஓடி வந்துருது. அதுவா அந்த குருசி மாதிரியா கிளவி கூட திங்கக்கு. சரி ஓனர், அப்ப ஒண்ணுதானா? ஏன் ஒண்ணு வாங்கினேன்னு ரொம்ப கவலையா இருக்கும்? வேணா ஒரு 10 பாக்கெட் எடுத்துட்டு போய் இல்லாதவங்களுக்குலாம் கொடுக்கேன். ரூபா மட்டும் கேட்டாத. நல்ல கதையா இருக்க. கடை தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைச்சானே உன ஒருத்தன், அந்த மாதிரிலாம் இருக்கு. 1250 ரூபா தந்துட்டு 5 கிலோ பக்கெட்ல ஒன்னு எடுத்துட்டு போங்க ஓனர். என்னது 1250? குழந்தை, உன் கடையில ஏழை எளியவர்கள் சாப்பிடுற மாதிரி கம்மி ரேட்ல இல்லையா? இந்த ஓனர் அபியல் மாதிரி பணக்கார அபியல் சாப்பிடுற மாதிரி தான் நீ விலை வச்சு வித்துட்டு இருக்கியோ? ஏய், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அவட்ட பேசு. அது என்ன நடுவுல ஏண்டி இழுக்கிறது? நான் உங்களை ஒண்ணு இழுக்கவும் இல்ல அடிக்கவும் இல்ல. எங்க அடிச்சுனா பார் பாத்துருவேன். குடுமி அறுத்து பக்கெட் பிரியாணி செஞ்சு விடுவேன். நான் உங்ககிட்ட ஏதோ பேசணும். எதுக்கு தேவையில்லாம ஏன் பேச்சுக்கு நீங்க வாரியா? நான் குழந்தைகிட்ட தான் பேசுனேன். குழந்தைகிட்ட பேசினா அவட்ட பேசணும். அதுவோ என்ன நடுவுல இழுக்காம பேசணும். அது என்ன இழுத்து பேசுறது? குடுமியே இருக்காது, கண்ணு உருண்டே இருக்காது. பிரியாணிக்கு சைடிஸ் வச்சு தின்னு விடுவேன். ஓனர் பிரியாணிக்குள்ள முட்டை இருக்கு ஓனர். ஆமா இருக்கா. நான் இவ கண்ணுல தான் 2 முட்டை இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓனர் என் கடை கஸ்டமர் ஓனர், அப்படிலாம் பேசாங்க ஓனர். ஆமா, இந்த குடுமிக்காரிலாம் உனக்கு கஸ்டமர். அவகிட்ட சொல்லுவே என்ன இழுக்காம பேசு நீ. ஆமா, இழுக்கிறதுக்கு பெரிய சாவு முட்டாய் இழுத்து இழுத்து பாத்துக்கிட்டே இருப்போம். ஏய், என்ன முணுமுணுப்பு? ஒண்ணு இல்ல, தும்முனே. இந்த சுதந்திர நாட்டுல தும்ம கூட கூடாதா? நான் இருக்கும்போது தும்ம கூடாது. ரொம்ப அராஜகமா தான் இருக்கு. ஓனர் நீங்க வாங்கிட்டு கிளம்புங்க ஓனர், அப்பதான் அடுத்தடுத்து கஸ்டமர் வருவான கவனிக்க வேண்டாமா? பக்கெட்டுக்கு தலையில வச்சானே தூக்கிட்டு போக முடியா? தூக்கி வையே, தூக்கிட்டு போறேன். இந்தாங்க ஓனர், வீட்டுல போய் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. ரூபாய் எப்ப தருவீங்க ஓனர்? ஆமா, ரூபாய் தராம கொண்டுட்டு ஓடிடுவேன். மாசம் பிறந்து 10 நாள் ஆயாச்சு, வாடகை பணத்தை தரக்கு பாரு. ஓனர் பிரியாணி பணத்தை எப்ப தருவிய? வீட்டுக்கு வா தாரே, வாடகையோட வா. சரி ஓனர். இத பிடிச்சி திஷ்டிக்கு கடையில மாட்டி வை. அப்பதான் கடையில இருக்க திஷ்டி எல்லாம் கழியும். யார சொல்றிய? யாரையோ சொல்லுவேன், உனக்கு என்ன? தள்ளி போனா போட்டோம். குழந்தை, அந்த ஓனர் அபில் என்னைய தானே சொல்லிட்டு போனாபே. தெரியல சாமி, உனக்கு எத்தனை கிலோ பிரியாணி வேணும்? நீ 1000ங்க 1500ங்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்க முடியுமா? சாமி ஓனர் வாங்கிட்டு போனது 5 கிலோ பிரியாணி, அதுதான் 1250 ரூபா. என்கிட்ட 1/2 கிலோல இருந்து 5 கிலோ வரைக்கும் இருக்கு. உனக்கு எது வேணும்? குழந்தை, 1 கிலோ பிரியாணி எவ்வளவு? 1 கிலோவா 300 ரூபா சாமி. என்னது 300 ரூபாயா? ஓனர் அபிலுக்கு மட்டும் 5 கிலோ பக்கெட் பிரியாணி 1250 ரூபாய்க்கு கொடுத்தா என் கண்ணு முன்னாடி. எனக்கு மட்டும் எதுக்கு 300 ரூபான்னு சொல்லியா? சாமி 1 கிலோ வாங்கினா 300 ரூபாய் தான், 2 கிலோ வாங்கினா 600 ரூபாய், 5 கிலோ வாங்குறவங்களுக்கு தான் ஆஃபர் 1250 ரூபா, 250 ரூபா லாபம். இதெல்லாம் ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. 1 கிலோ வாங்குறவே மட்டும் உனக்கு 50 ரூபாய் அதிகமா தரணுமோ? எல்லாராலையும் 5 கிலோ வாங்க முடியுமா? எங்களுக்குலாம் அவ்வளவு பிரியாணி தேவையே படாது. சாமி பக்கெட் ஃப்ரீயா தானே வருது, அதனால தான் அந்த ரேட்டு. 5 கிலோ வாங்கினா எனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும், அதனால தான் அதை குறைச்சு கொடுக்கேன். எல்லாராலையும் 5 கிலோ வாங்க முடியுமா? அப்படியே வாங்கினாலும் சாப்பிட தான் முடியுமா? நீ ரொம்ப தான் பண்ற குழந்தை. சரி சாமி, உனக்காக வேணா பார்சல் கட்டி தரேன், 250 ரூபாய்க்கு பரவாயில்லையா? எனக்கு பக்கெட்டோட தான் வேணும். கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைன்னா எப்படி வரும்? அப்படின்னா 1 கிலோ பிரியாணி 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு போ, பக்கெட் உனக்கு இலவசமா வந்துடும். ரொம்ப அநியாயமா தான் இருக்கு. கொஞ்சம் குறைச்சு கொடுக்கலாம். ஒரு 25ஆவது குறைச்சுக்க. இந்த பக்கெட்டுக்கு என்ன அவ்வளவா வரப்போகுது? கடையில போய் வாங்கினா இந்த பக்கெட் 50 ரூபாய்க்குலாம் வராது. அதுவும் சின்ன பக்கெட். சரி சாமி, நீ கடையில போய் 50 ரூபாய்க்கு கம்மியா அந்த பக்கெட்டை நீ வாங்கி தந்துட்டு பாத்துருவோம். நான் உனக்கு 250 ரூபாய்க்கு பிரியாணி தந்துறேன். எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? ஆமா சாமி, பக்கெட் ரேட் அந்த மாதிரி இருக்கு. பக்கெட்டை தொட்டு பாரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன 300 ரூபாய்க்கு வாங்குறியா இல்ல போய் பக்கெட் வாங்கிட்டு வரியா? ரொம்ப தான் அநியாயம் பண்றா. இருக்கவியலுக்கு மட்டும் கம்மி ரேட்டுக்கு கொடுத்துறியா? இல்லாத பட்டவியட்ட புடுங்குறா. இந்த காசுலாம் உனக்கு நிலைக்குமா? இங்க பாரு சாமி, இந்த மாதிரிலாம் பேசியிருந்தேன்னா பிரியாணியை தர மாட்டே பாத்துக்க. குழந்தை, நீ வியாபாரம் தான் பண்ற. இந்த மாதிரி அராஜகம்லாம் பண்ணாத சொல்லிட்டேன். யார் அராஜகம் பண்றது? நீ தான் பண்ணிட்டு இருக்கா. அது என்ன நிலைக்குமா நிக்குமான்னா என்ன அர்த்தம்? ஒழுங்கா வியாபாரம் வாங்க வந்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இரு. இப்படிலாம் பேசாத சாமி. நானும் கஷ்டப்பட்டு தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். ஓசில ஒன்னும் எனக்கு பொருட்கள் எல்லாம் கிடைக்கல. என் கடை பிரியாணி சாப்பிட்டுருக்கல, தரமா இருக்கும்ல. அதனால தானே என்னதான் பிரச்சனை வந்தாலும் மறுபடியும் வர. வேற எதுக்கு எனக்கே நீ சாப்பிட்டு விட்டு இருக்கா? ஒழுங்கா வாங்கிட்டு போயிட்டே இரு, இல்ல வாங்காம போயிரு. சும்மா இந்த மாதிரி பேசி பேசி என் வியாபாரத்தை கட்டுப்படாத. வாங்கிக்கிட்டே 1 கிலோ பிரியாணி கொடு. முதல்ல நீ 300 ரூபாய் தான், நான் பிரியாணி தாரேன்.
இந்தா நான் என்ன தூக்கிட்டு ஓடிற போறேன் புடி. 1 கிலோ பிரியாணியை குடு. இந்த சௌமி பக்கெட் பிரியாணி எடுத்துட்டு போ. சரி மனசுல அப்படியே வச்சுக்கிட்டாத நான் வாரேன். பிரியாணிமா பிரியாணி பக்கெட் பிரியாணி. சூடான பிரியாணி சுவையான பிரியாணி பக்கெட் பிரியாணி. வாங்கம்மா வாங்க பிரியாணி வாங்க குழந்தை கடைக்கு வாங்க. 5 கிலோ பிரியாணி 1250 ரூபா மட்டும்தான். வாங்கம்மா வாங்க பிரியாணி பிரியாணி பக்கெட் பிரியாணி. ஆர்பி பக்கெட் பிரியாணி. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. www.com. பாட்டி பாட்டி பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாட்டி. பக்கெட் பிரியாணியா? எங்க வாங்கிட்டு வந்தா? நம்ம குழந்தை கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் பாட்டி. அவதான் கடை போட்டுருக்கா. இது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம் பாட்டி. நிறைய இருக்கு. உட்காருங்க பாட்டி, எல்லாத்தையும் எடுத்து வச்சு தரேன். இல்ல நானும் தங்கச்சியும் கடையிலே போய் வாங்கிக்கிடியோம். நினைச்சேன் இந்த கிழவி இப்படிதான் ஓடான்னு எனக்கு அப்பவே தெரியும். அதனால தான் 2 பக்கெட் வாங்காம ஒரு பக்கெட்ல நிறுத்திட்டு வந்தேன். எப்படி ஓடுது பார். இதுக்கு பிடி உஷான் நினைப்பு. தங்கச்சிமா தங்கச்சிமா. ஏக்கா உள்ள வாங்க. தங்கச்சிமா நம்ம குழந்தை இன்னைக்கு பிரியாணி கடை போட்டிருக்காளாண்டா. அப்படியே பிரியாணி கடையா போட்டிருக்கா? ஆமா தங்கச்சி, சரோஜா தான் வந்து சொன்னா. அதுவும் பக்கெட் பிரியாணி வியாபாரம் போட்டிருக்காளாம். என்னது பக்கெட் பிரியாணியா? சூப்பரா இருக்குமே. சாதாரண பிரியாணி செஞ்சாலே ருசியா இருக்கும். பக்கெட் பிரியாணினா கேட்கவா வேணும். அற்புதமா இருக்கும்க்கா. ஏன் தங்கச்சி, பக்கெட்டுக்கு ஒரு டேஸ்ட் வருமோ? அப்படி இல்லக்கா, குழந்தை பக்கெட் பிரியாணினா ரொம்ப டேஸ்டா பண்ணுவா. நாங்க அவ கடை ரெகுலர் கஸ்டமர்லா. அவ கடை போட ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்கோம். நீங்க இது வரைக்கும் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்டது இல்லையோ? ஆமா தங்கச்சி, நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதே இல்ல. இன்னைக்கு சாப்பிட்டு பாருங்கக்கா, நீங்க பக்கெட் பிரியாணிக்கு ஃபேன் ஆயிருவிய. அப்படியே தங்கச்சிமா, அப்போ உடனே சாப்பிட்டே ஆகணும். வாடியா கடைக்கு போவோம். சரிக்கா வாங்க போலாம். பக்கெட் பிரியாணில இன்னைக்கு ஒரு பிடி. வாங்க மீன்காரக்கா வாங்க. நல்லா இருக்கீங்களா? உடம்பு சரியில்லை சீரியஸ் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். மீன்காரக்கா வாசனை மட்டும் இல்ல, டேஸ்ட் மட்டும் என்ன குறைஞ்சா போயிரும். சாப்பிடும் போது அப்படி இருக்கும். மீன்காரக்கா ஒரு பிரியாணி செய்யறதுக்கும் ஒரு மாதிரி தனித்தனியா மசாலா ரெடி பண்ணுவேன் பாத்துக்கிடுங்க. மட்டன் பிரியாணிக்கு பாய் ஒருத்தர் சொல்லி கொடுத்த ஸ்டைல்ல ரெடி பண்ணிடுவேன். அந்த ஒரு மசாலா போதும், மட்டன் பிரியாணி அள்ளிரும். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு தனி மசாலா ரெடி பண்ணுவேன். அதனாலதான் அந்த பிரியாணிலாம் இவ்வளவு வாசனையாவும் இவ்வளவு டேஸ்டாவும் இருக்குது. அதான் சொன்னேனேக்கா, பார்த்து பார்த்து செய்யறேன். அதுவும் ஸ்பெஷல் மசாலாவோட. அதனால தான் குழந்தை கடை பிரியாணிக்கு இவ்வளவு ருசி இருக்கு. சொல்றீக்கா, ஒரு நாள் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆனா வியாபார நேரத்துல அதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல. உங்களுக்கு எத்தனை பக்கெட் பிரியாணி வேணும்க்கா? மீன்காரக்கா 1 கிலோ பக்கெட் பிரியாணி 300 ரூபா. 5 கிலோ பக்கெட் பிரியாணி 1250 ரூபா. 5 கிலோ பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா லாபம். 1 கிலோ வாங்கினீங்கன்னா 300 ரூபா, உங்களுக்கு 50 ரூபா நஷ்டம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நான் தாரேன், நீங்க வாங்கிட்டு போங்க. இருக்காதுக்கா, வேணா கொஞ்சம் வேணா எக்ஸ்ட்ரா வரும். நீங்க இருக்கே, உங்க மருமகன் இருக்கா, உங்க மகன் இருக்காரு, கண்மணி இருக்கா, உங்க புருஷன் இருக்காரு, எல்லாரும் சாப்பிட்டு போக மீதி வேணா கொஞ்சம் வரும். 5 கிலோ பக்கெட் பிரியாணி வாங்கினீங்கன்னா நல்லா திருப்தியா சாப்பிட்டு போக மிச்சம் வரும்க்கா.
அதே வாங்கிட்டு போங்க, 250 ரூபா லாபமா வரும். அப்படியே என் மகளும் பிரியாணி செஞ்சு தாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் 1 கிலோ கோழி கறி எடுத்து 1 கிலோ அரிசி வாங்கிட்டு போய் பிரியாணி செஞ்சு கொடுத்துடணும்னு நினைச்சிட்டு வந்தேன். பார்த்தா நீ பிரியாணி கடை போட்டிருக்கா. மீன் கறக்கா, நான் வந்து கடை போட்டேன்னா நம்ம கஸ்டமரோட மனசுல புரிஞ்சுட்டாக்க போடுவேன். சும்மா ஏனோ தானோன்னுலாம் கடை போட்டுட்டு இருக்கே கிடையாது. யாருக்கு என்ன சாப்பிட எப்போ ஆசை வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும்க்கா. நிறைய பேருக்கு பிரியாணி சாப்பிடனே ஆசை வந்திருக்கு, அதுவும் பக்கெட் பிரியாணி சாப்பிடனே ஆசை வந்திருக்கு. அதனால தான் நான் இன்னைக்கு பக்கெட் பிரியாணியோட வந்திருக்கேன். சரி குழந்தை பிள்ளை, 5 கிலோ பாக்கெட் பிரியாணியே கொடுத்துரு. மீதி இருந்தா ஃப்ரிட்ஜ்ல போட்டு ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கிடியும். அப்படி சொல்லுங்கக்கா. பக்கெட் பிரியாணியை தலையில் தூக்கி விடியே 1250 ரூபாய் எடுங்க. இந்த குழந்தை பிள்ளை தாங்கக்கா. இந்தாங்கக்கா, 5 கிலோ பிரியாணிங்கிறதுனால நல்லா வெயிட்டா இருக்கும், நல்லா பிடிச்சிக்கிடுங்க. சரி குழந்தை பிள்ளை கொடு. எப்பாடா இன்னைக்கு நம்ம பிரியாணி வியாபாரம் அமோகமா நடக்குதுப்பா. பிரியாணிமா பிரியாணி, பக்கெட் பிரியாணி வாங்கம்மா வாங்க, பக்கெட் பிரியாணி வாங்க, குழந்தை கடைக்கு வாங்க.